அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2ஆம் அதிகாரம் 38வது வசனத்தை வாசியுங்கள். பேதுரு அவர்களை நோக்கி, நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவமன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞான ஸ்நானம் பெற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள். அல்லேலூயா ஸ்தோத்திரம், அல்லேலூயா ஸ்தோத்திரம், அல்லேலூயா ஸ்தோத்திரம், அல்லேலூயா ஸ்தோத்திரம். யாரும் ஆண்டவரை துதிப்போம். ஆண்டவரே மை துதிக்கிறோம், இயேசுவே மை துதிக்கிறோம், பிதாவே மை துதிக்கிறோம். அல்லேலூயா ஸ்தோத்திரம். வாசியுங்கள். பேதுரு அவர்களை நோக்கி, பேதுரு அப்போஸ்தலர் அவர்களை நோக்கி, நீங்கள் மனம் திரும்பி, நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால் மனம் திரும்ப வேண்டும். மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று, மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கு என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞான ஸ்நானம் பெற்றுக்கொள்ளுங்கள், ஞான ஸ்நானம் பெற்றுக்கொள்ளுங்கள் என்று பேதுரு அப்போஸ்தலர் அறிவித்தார். மனம் திரும்ப என்றால் எப்படி என்றால், மனம் திரும்புகிறோம்னு சொல்லுகிறார்கள். மனம் திரும்புகிற அனுபவம் எப்படிப்பட்டது என்றால், ஒரு மனுஷனுடைய சரீரத்திலே அநேக அவயங்கள் இருக்கிறது. ஆவி, ஆத்மா, சரீரம், இவ் மூன்று உடையவன் தான் ஒரு மனுஷன். அவனிடத்திலே அவயங்கள் இருக்கிறது. தலை இருக்கிறது, தலைக்குள்ளே செல் அமைந்திருக்கிறது. முக்கியமான காரியங்கள் அங்கே இருக்கிறது. அடுத்து என்ன இருக்கிறது? கண் இருக்கிறது, வாய் இருக்கிறது, காது இருக்கிறது, இருதயம் இருக்கிறது. ஒவ்வொன்றுக்கும் ஒரு குணம் இருக்கிறது. மனம் திரும்பு என்றால் எப்படி என்றால், ஒவ்வொரு குணமும் தேவனுக்கு பிரியமில்லாமல் காணப்படுகிறது. அந்த அவயங்கள் என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவருக்கு பிரியமான அவயங்களாக மாற வேண்டும். அது மாறாவிட்டால் என்ன இல்லை? மனம் திரும்ப என்று சொல்லுகிறதால் அந்த அனுபவம் இல்லை. அது கள்ளத்தனமான ஒரு அனுபவமாக காணப்படுகிறது. ஏனென்றால் கண்ணு ஆண்டவருக்கு பிரியமில்லாத பார்வையுடையதாக காணப்படுகிறது. தலையிலே அநேக செல்கள் அமைந்திருந்தாலும் அது என்ன செய்கிறது? ஆண்டவர் பிரியமில்லாத அங்கே எண்ணங்கள் உண்டாகக்கூடியதாக இருக்கிறது. வாய் இருக்கிறது, அதுவும் பேசக்கூடாதா பேசுகிறது. காது இருக்கிறது, கேட்கக்கூடாத காரியங்களே கேட்கிறது. இருதயமோ எல்லாவற்றையும் பார்க்கலும் மகா திருக்குள்ளது, அது பல காரியங்களை யோசிக்கிறதா இருக்கிறது. இவ்விதமாக இவைகளெல்லாம் ஒன்றாகவிட்டால் மனம் திரும்பல் கிடையாது. யதார்த்தமான அந்த மனம் திரும்ப என்றால் ஒவ்வொன்றிலிருந்து விடுதலைக்காக ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை நோக்கி தன்னுடைய பாவங்களை அறிக்கையிட்டு ஒவ்வொரு அவயங்களிலிருந்து விடுதலைக்காக கண்ணீரோடு ஆண்டவர் நோக்கி ஜெபம் பண்ண வேண்டும். அழுகையோடு ஜெபம் பண்ண வேண்டும். ஒரு மனதோடு ஜெபம் பண்ண வேண்டும். ஆண்டவரே, இவ்விதமான நிலைமையில் நான் விடுதலை அடையவிட்டால் நான் அவருக்கு பிரியமான ஒரு மனுஷனாக ஜீவிக்க முடியாது என்பதை அறிந்து தன்னுடைய சொந்த தேவனை நோக்கி அழ வேண்டும். இவ்விதமாக அழுத சாட்சிகள் தான் அவர்கள். பேதுரு அப்போஸ்தலர் எப்படிப்பட்டவர்களாய் காணப்பட்டார்? கடல்லே மீன் பிடிக்கிறவராய் காணப்பட்டார். அவரை ஆண்டவர் என்ன செய்தார்? மனுஷரை பிடிக்கிறவர்களாக மாற்றினார். அவ்விதமாக மாற்றித்தான் இவ்விதமான அனுபவத்தை கொடுத்து கர்த்தர் அவரை கொண்டு கிரியை செய்கிறார். தொடர்ந்து வாசியுங்கள். வாக்குத்தத்தமானது உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் வரவழைக்கும் தூரத்தில் உள்ள யாவருக்கும் உண்டாயிருக்கிறது என்று சொல்லி இன்னும் அநேக வார்த்தைகளினாலும் சாட்சி கூறி இன்னும் அநேக வார்த்தைகளாலே சாட்சி கூறி மாறுபாடுள்ள இந்த சந்ததியை விட்டு விலகி, மாறுபாடா இந்த உலகத்தில் ஏராளமான ஜனங்கள் காணப்படுகிறார்கள், அவர்களை விட்டு விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள் என்றும் புத்தி சொன்னான். உங்களை நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? இவ்விதமான அனுபவத்தை சொந்தமாக்கிக் கொள்ள, ரட்சித்துக் கொள்ள, அவ்விதமான அனுபவத்தை சொந்தமாக்க வேண்டும் என்று புத்தி சொல்லுகிறார். யாரு? கர்த்தருடைய சாட்சியாக பேதுரு அப்போஸ்தலர்.
அவனுடைய வார்த்தையை சந்தோஷமாய் ஏற்றுக்கொண்டவர்கள் அப்போஸ்தலருடைய வார்த்தையை சந்தோஷமா ஏற்றுக்கொண்டவர்கள் ஞானஸ்நானம் பெற்றார்கள். ஞான ஸ்நானம் பெற்றார்கள். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஏராளமான ஜனங்கள் சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டார்கள். அன்றைய தினம் ஏறக்குறைய 3000 பேர் சேர்த்துக் கொள்ளப்பட்டார்கள். அன்றைய தினம் அதற்கு முன்னால் ரட்சிப்பை சொந்தமாக்கினவர்களும் அன்றைக்கு சொந்தமாக்கினவர்களும் ஏறக்குறைய 3000 பேர் சேர்த்துக் கொள்ளப்பட்டார்கள் கர்த்தருடைய சபையோடு. கர்த்தர் அவ்விதமாக அவருடைய சாட்சிகளை கொண்டு ஒவ்வொரு காலங்களிலேயும் ஒவ்வொரு கிரியைகளை கர்த்தர் செய்கிறார். 3000 பேர் என்று பார்க்கும்போது அதற்கு முன்னே ரட்சிக்கப்பட்டவர்களும் அந்த நாள் ரட்சிக்கப்பட்டவர்களும் 3000 பேர் சேர்த்துக் கொள்ளப்பட்டார்கள். அவள் எப்படி காணப்பட்டார்கள் என்றால் ஒரு மனதோடு காணப்பட்டார்கள். கர்த்தருடைய சுவிசேஷத்தை ஒரு மனதோடு கேட்டு அவள் விசுவாசித்தார்கள். இன்றைக்கு நாம் இங்கே பார்க்கும்போது எத்தனை ஆயிரம் ஜனங்கள் இருக்க சிந்திக்க வேண்டும். ஒரு மனதோடு இருக்கிறோமா? இவ்விதமான கர்த்தர் அந்த காலத்தில் அந்த சாட்சிகளை கொண்டு கர்த்தர் கிரியை செய்தாரே, இன்றைக்கு அந்த தேவன் தான் இருக்கிறார். இன்றைக்கு அவ்விதமாக எங்களை சந்திக்கவும் எங்களை ரட்சிக்கவும் அவருடைய பிள்ளையாய் மாற்றவும் அவருக்கு அதிகாரம் உண்டென்று விசுவாசிப்பாய் என்றால் இந்த நாளிலே கர்த்தர் ஆயிரக்கணக்கான ஜனங்களை ரட்சிப்பார். அவருடைய இந்த மனம் திரும்பலை கொடுத்து ரட்சிப்பார். வாசிங்கள், தொடர்ந்து வாசிங்க. அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் இனி என்ன செய்ய வேண்டும்? அந்த மனம் திரும்பி ரட்சிப்பை சொந்தமாக்குனதான ஜனங்கள் முதலாவது மனம் திரும்புதல், பாவ மன்னிப்பு. என்ன செய்யார்கள்? இதிலிருந்து விடுதலைக்காக ஆண்டவர் நோக்கி அழுகிறார்கள். பாவ மன்னிப்பு கிடைக்கிறது. இந்த பாவ மன்னிப்பை பற்றி என்ன செய்கிறார்கள்? இன்னும் ரட்சிப்புக்காக அழுது விளம்பி ஆண்டவரோடு ஜெபம் பண்ணும்போது மனம் திரும்புதல், பாவ மன்னிப்பு, ரட்சிப்பு, பரிசுத்த ஆவியினுடைய வரம் கிடைக்கிறது. இனி இந்த ஜனங்கள் ஆவிக்குரியவர்களாக இந்த உலகத்திலே ஜீவிக்க வேண்டும் என்றால் அப்போஸ்தலருடைய உபதேசம் தேவையாயிருக்கிறது. வாசியுங்கள். அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அவள் என்ன செய்தார்கள்? அந்த காலத்திலே காணப்பட்டதான கர்த்தருடைய ஜனங்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலே தரித்திருந்தார்கள். அந்த அப்போஸ்தலருடைய உபதேசத்தை விட்டு நீங்கவில்லை. அவருடைய அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்யோன்யத்திலும் அப்பம் பிட்குதலிலும் ஜெபம் பண்ணுதலிலும் உறுதியாய் தரித்திருந்தார்கள். ஜெபம் பண்ணுதலும் உறுதியாய் தரித்திருந்தார்கள். உறுதியாக தரித்திருந்து ஆண்டவரோடு ஜெபம் பண்ணார்கள். வாசிங்கள். எல்லாருக்கும் பயம் உண்டாயிற்று. எல்லாருக்கும் பயம் உண்டாயிற்று. கர்த்தர் அந்த சாட்சிகளை கொண்டு செய்தான காரியங்களை பார்த்தபோது பயங்கரமான பயம் உண்டாயிற்று. இன்றைக்கு எவ்வளவுதான் கர்த்தர் அவருடைய சாட்சிகளை கொண்டு கிரியை செய்தாலும் அந்த பயம் ஜனங்களுக்கு இல்லை. ஆகையினால என்ன உண்டாவது? மனம் திரும்ப முடியவில்லை. ரட்சிப்பை சொந்தமாகிக் கொண்டு ஆண்டவர் பிரியமாக ஜீவிக்க முடியவில்லை. கர்த்தருடைய சாட்சிகள் கொடுக்கிறதான புத்திமதியை ஏற்றுக்கொள்ள முடியாத அந்த விருப்பம் இல்லாமல் காணப்படுகிறார்கள். அந்த காலத்திலே காணப்படுவதான கர்த்தருடைய ஜனங்கள் என்ன செய்தார்கள்? ஒரு மனதோடு விசுவாசத்தோடு அவளை ஏற்றுக்கொண்டார்கள். ஆகியினால் அவளை கொண்டு கர்த்தர் என்ன செய்தார்? பயங்கரமான கிரியைகளை செய்தார். ஜனங்கள் பயப்பட்டார்கள், நடுங்கினார்கள், அஞ்சி உரைத்தார்கள். எல்லாருக்கும் பயம் உண்டாயிற்று. எல்லாருக்கும் பயம் உண்டாயிற்று. அங்க வந்திருந்ததானே அப்போஸ்தலரால் கர்த்தர் செய்தான கிரியை பார்க்கும்போது அந்த ஜனங்கள் எல்லாரும் பயந்து நடுங்கினார்கள். அவளோடு கூட கர்த்தர் இருந்து கிரியை செய்தார். பலத்த கிரியை செய்தார். வல்லமை அதிகாரம் உள்ள கிரியை செய்தார். அப்போஸ்தலராலே அநேக அற்புதங்களும் அடையாளங்களும் செய்யப்பட்டது. அப்போஸ்தலராலே அநேகமான அற்புதங்கள், பலவிதமான பலத்த காரியங்கள் நடந்தது. ஜனங்கள் பயப்பட்டார்கள் அவளை கண்டு. விசுவாசிகள் எல்லாரும் ஒருமித்திருந்து சகலத்தையும் பொதுவாய் வைத்து அனுபவித்தார்கள். விசுவாசிகள் அந்த அப்போஸ்தலருடைய வார்த்தையை கேட்டதான ஜனங்கள் என்ன செய்தார்கள் என்றால் சகலத்தையும் பொதுவாக வைத்து அனுபவித்தார்கள். அவ்வளவு பயத்தினாலே அவிதமாக அந்த காலத்திலே செய்தார்கள் கர்த்தருடைய ஜனங்கள். காணியாட்சிகளையும் ஆஸ்திகளையும் விற்று அவருடைய காணியாட்சிகளையும்
அவருடைய சகல காரியங்களை என்ன செய்தார்கள்? விற்று ஒவ்வொருவருக்கும் தேவையானது தக்கதாக ஒவ்வொருவருக்கும் தேவையான தக்கதாக அவைகளில் எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுத்தார்கள். பகிர்ந்து கொடுத்தார்கள். கர்த்தருடைய சாட்சிகள் பகிர்ந்து கொடுத்து அதன்படியே ஜீவித்தார்கள். அவர்கள் ஒருமனப்பட்டவர்களாய் காணப்பட்டார்கள். எல்லா காரியத்திலேயும் ஒரு மனதோடு காணப்பட்டார்கள். விசுவாசத்தோடு காணப்பட்டார்கள். கர்த்தருடைய சாட்சிகளை கொண்டு செய்தான காரியங்களை பார்த்தபோது நடுங்கினார்கள். பயங்கரமான பயம் உண்டாயிற்று. அவர்கள் ஒருமனப்பட்டவர்களாய் தேவாலயத்திலே அனுதினமும் தரித்திருந்து தேவ ஆலயத்திலே என்ன செய்தார்கள்? அனுதினமும் தரித்திருந்தார்கள். தேவனுடைய ஆலயத்திலே அந்த ஜனங்கள் ஒருமனப்பட்டவர்களாய் தரித்திருந்து வீடுகள் தோறும் அப்பம் விட்டு மகிழ்ச்சியோடும் கபடமில்லாத இருதயத்தோடும் இன்னைக்கு பார்க்கும்போது கபடமான இருதயத்தோடு காணப்படுகிறார்கள். கபடமில்லாத இருதயத்தோடு மகிழ்ச்சியோடு அப்பம் விட்டு போஜனம் பண்ணி தேவனை துதித்து ஜனங்கள் எல்லாரிடத்திலும் தயவு பெற்றிருந்தார்கள். ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார். அல்லேலூயா ஸ்தோத்திரம். அல்லேலூயா ஸ்தோத்திரம். உன்னையே அழைக்கிறார் உருக்கத்துடனே அவர் சத்தத்தை கேளு. உன்னையே அழைக்கிறார் உருக்கத்துடனே அவர் சத்தத்தை கேளு. உன்னை ரட்சிக்கவே அவர் பலியானார். உன்னை ரட்சிக்கவே அவர் பலியானார். ஸ்தோத்திரம். அல்லேலூயா ஸ்தோத்திரம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 3:4-5-6 வாசியுங்கள். பேதுருவும் யோவானும் யோவான் அப்போஸ்தலரும் அவனை உற்று பார்த்து அவர் என்ன செய்தார்கள்? தேவாலயத்திலே போகும்போது அங்கு ஒரு பிச்சை கேட்டு கொண்டிருந்தார். உற்று பார்த்து எங்களை நோக்கி பார் என்றார்கள். எங்களை நீ நோக்கி பார் என்றார்கள். அவன் அவர்களிடத்தில் ஏதாகிலும் கிடைக்கும் என்று எண்ணி அவர்களை நோக்கி பார்த்தான். அப்பொழுது பேதுரு அப்போஸ்தலர் வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, வெள்ளியாவது பொன்னுமாய் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன். அவர் என்ன சொல்லுகிறார்? என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன். நசரேனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன் என்று சொன்னால் ஆண்டவரால் அடைந்ததான ஆசீர்வாதம் அவரிடத்தில் இருக்கிறது. பயங்கரமான வல்லமையான கிருபை, அவருடைய வரமாகிய அந்த வல்லமை அந்த சாட்சி இடத்துல இருக்கிறது. அதான் என்ன சொல்லுகிறார்?
என்னிடத்தில் இருக்கிறதை உனக்கு தருகிறேன். அவருடைய ஏராளமான கர்த்தருடைய கிருபை, அவருடைய வல்லமை, அவருடைய ஜீவன், அவருடைய பராக்கிரமம், உன்னதமான செயல் எல்லாவற்றிலே இருந்தது. கொடுத்தார். கொடுத்த உடனே என்ன சம்பவித்தது? நசரேனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே, நசரேனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீ எழுந்து நட என்று சொல்லி, நீ எழுந்து நட என்று சொல்லி வலது கையினால் அவனை பிடித்து தூக்கிவிட்டான். வலது கையினால் பிடித்து தூக்கிவிட்டான். உடனே அவனுடைய கால்களும் கரடுகளும் பலன் கொண்டது. அவருடைய கால்களும் கரடும் எல்லாம் பலன் கொண்டது. அப்படிப்பட்டதான கிரியை கர்த்தர் அவிதமான சாட்சிகளை கொண்டு செய்கிறார். இன்றைக்கு ஜனங்களுக்கோ அவிதமான அந்த விசுவாசமே கிடையாது. இப்படி கர்த்தர் செய்கிறார் என்று சொல்லிதான அந்த விசுவாசம் ஜனங்களுக்கு இல்லை. ஆண்டவர் உலகத்தில் இருந்து என்ன சொன்னார்? யோவான் சுவிசேஷம் 14:12 வாசிங்கள். 14:12 மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நான் என் பிதாவினிடத்திற்கு போகிறபடியினால், நான் என் பிதாவினிடத்திற்கு போகிறபடியால் என்னை விசுவாசிக்கிறவன், அவரை விசுவாசிக்க வேண்டும், அவரை நம்ப வேண்டும். பேதுரு அப்போஸ்தலர் விசுவாசித்தார். ஆகையினாலே கர்த்தருடைய பலமான வல்லமை, அவருடைய கிருபை அவரிடத்தில் இருந்தது. ஆண்டவரை மறுதலித்தார். நாம் மறுதலித்தார் என்று சொல்லுவோம். ஆனால் அந்த சந்தர்ப்பம் வரும்போது ஒவ்வொருக்கும் தெரியும். ஆனால் பிறகு என்ன? ஆண்டுடைய வல்லமையை அவர் பாடுபட்டதான இரத்தம் சிந்தினான இடத்துல போய் உருண்டு பிறண்டு வல்லமை அடைந்தார். ஜனங்களுக்கு போதிக்கிறார். அவ்விதமாக ஆண்டவர் உலகத்தில் இருந்தபோது என்ன சொன்னார்? வாசிங்கள். என்னை விசுவாசிக்கிறவன், என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான், நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான், இவைகளை பார்க்கிலும் பெரிய கிரியைகளையும் செய்வான், இவைகளை பார்க்கிலும் பெரிய கிரியைகளை செய்வான். ஆண்டவர் மனுஷனை எவ்வளவு சிநேகிக்கிறார் பாருங்கள். ஒரு மனுஷன் ஆண்டுடைய பார்வையில் என்ன உண்டு? ஒன்றுமே இல்லை. அவர் சவுட்டி இருக்கிறதான மண்ணு, அந்த மண்ணை தான் எடுத்து அவர் மனுஷனாக வைத்து அவருடைய ஜீவனைத்தான் அவனுக்குள்ள வைத்தார். ஆனால் அந்த மனுஷனை ஆண்டவர் எவ்வளவு சிநேகிக்கிறார், எவ்வளவு அன்பு கூறுகிறார். மகா இரக்கம். நமக்காக ஆண்டவர் பாடுபட்டது எவ்விதமாக என்று ஜனங்கள் உணர்வார்கள் என்றால் இன்றைக்கும் மனம் திரும்புவால் நிச்சயப்படுவார்கள். நாங்கள் எத்தனையோ ஆயிரக்கணக்கான ஜனங்கள் இருக்கிறோம், கர்த்தருடைய சுவிசேஷத்தை கேட்கிறோம். விசுவாசம் வந்ததா? பாவத்திலிருந்து விடுதலைக்காக கண்ணீர் விட்டு அழுதீர்களா? என்னுடைய மன விதமாக காண வேண்டும் சிந்திக்கிறீர்களா? நம் மனம் திரும்பினேன், ரட்சிக்கப்பட்டேன் அநேக ஆட்கள் சொல்லுகிறார்கள். இந்த அனுபவமே கிடையாது. இந்த அனுபவம் எப்படி உண்டானது? கண்ணீர் விட்டு அழுதார்கள், பசிபட்டினி அனுபவித்தார்கள், உபவாசம் பண்ணினார்கள், ராப்பகலாக ஆண்டவரை நோக்கி ஜெபம் பண்ணினார்கள். அப்படி ஜெபம் பண்ணித்தான் இந்த அனுபவத்தை கர்த்தருடைய சாட்சியால் சொந்தமாக்கினார்கள். ஆகையினால் ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? நான் செய்த கிரியையிலும் பார்க்கலும் அதிகமான கிரியைகளை செய்வேன் என்று சொல்லுகிறார். நான் செய்த கிரியைகளை பார்க்கலும் அதிகமான கிரியைகளை செய்வார். இவளை விசுவாசிக்க வேண்டும். அப்போஸ்தலர் 2 25, 26, 27 வாசிங்கள். அப்போஸ்தலர் 2 25, 26, 27. அவரை குறித்து தாவீது ராஜா என்ன சொல்கிறார்? அவர் முன்னாலே எப்படி இருந்தார்? 6வது சங்கீதம் 6 வாசிக்கும் போது, ராம் முழுதும் கண்ணீரால் என் படுக்கையை முகம் ஈரமாக்கி என் கட்டிலை நனைக்கிறேன், துயரத்தினால் கண் குழி விழுந்து போனது. இன்னைக்கு மனம் திரும்பும்படியாக, ரட்சியப்படும்படியாக ஜனங்கள் இப்படி ஜெபம் பண்ணுகிறார்களா? இல்லவே இல்லை. ஆகையினாலே அவர்களால் மனம் திரும்ப முடியவில்லை. அன்றைக்கு 3000 பேர் சேர்த்து கொள்ளப்பட்டார்கள் சபையிலே. ஏன்? ஒரே இருதயம். கர்த்தருடைய சாட்சிகளை கொண்டு கர்த்தர் செய்தான கிரியைகளை பார்த்து பயந்தார்கள், நடுங்கினார்கள். தாவீது ராஜா என்ன சொல்லுகிறார்? என் பெருமூச்சினால் இளைத்து போனேன், என் பெருமூச்சினால் இளைத்து போனேன். ரா முழுவதும் என் கண்ணீரால் என் படுக்கை மிகவும் ஈரமாக்கி, ரா முழுவதும் என் கண்ணீரால் படுக்கை மிகவும் ஈரமாக்கி என் கட்டிலை நனைக்கிறேன், என் கட்டிலை நனைக்கிறேன். துயரத்தினால் என் கண்கள் குழி விழுந்து போயிற்று, துயரத்தினால் கண்ணும் குழிந்து போயிட்டுன்னு சொல்லுகிறார்கள்.
2 25 26 27 அவரை குறித்து தாவீது ராஜா என்ன சொல்லுகிறார்? அவரை குறித்து, கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக நிறுத்தி நோக்கி கொண்டிருக்கிறேன். கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக நிறுத்தி நோக்கி கொண்டிருக்கிறேன். ஒரு மனுஷன் ஆண்டவர் எப்படி சிநேகிக்கிறார் மனுஷனை. அவர் பல காரியங்களை செய்தார். ஆனால் ஆண்டவருக்கு வைராக்கியசாலியாக இந்த உலகத்தில் ஜீவித்தார். அவருக்கு பிரியமாக பாவத்திலிருந்து விடுதலைக்காக அவ்வளவாய் கண்ணீர் விட்டு அழுதார்கள். இன்னைக்கு கண்ணீர் வருகிறதா? ஜெபம் வருகிறதா? ஜெபம் பண்ண தோன்றுகிறதா? நான் ஜெபம் பண்ணுகிறேன், ரட்சிக்கப்படவில்லை அநேகர் சொல்லுகிறார்கள். காரணம் என்ன? யதார்த்தமான அந்த ஜெபம் இல்லை, உண்மையான ஜெபம் இல்லை, ஒரு மனதான ஜெபம் இல்லை. ஆகையினால் அவர்கள் மனம் திரும்ப முடியவில்லை, ரட்சிக்கப்பட முடியவில்லை, ஆவிக்கிறவர்களா ஜீவிக்க முடியவில்லை. ஆண்டவர் மகா பயங்கரமானவராக வரப்போறார், நியாயாதிபதியாக. ஒருவருமே தப்பித்துக் கொள்ள முடியாது. இன்றைக்கு கர்த்தர் தப்பும்படியாக என்ன செய்கிறார்? காலங்கள் தோறும் அவருடைய சாட்சிகளை கொண்டு கிரியை செய்தார். இந்த இடத்திலே கர்த்தருடைய ஸ்தானாதிபதியாகிய ஐயாவுடைய இரத்தமும் கண்ணீர் தானாயுடைய ரத்தம் அந்த ஜெப வீட்டிலே உண்டு. என் அவளை நினைப்பூட்டுகிறார். இன்றைக்கு விதமாக கர்த்தர் என்ன செய்கிறார்? ஒவ்வொரு காலங்களிலும் ஒரு சாட்சியை ஏற்படுத்தி அவளை நினைப்பூட்டி கொண்டே இருக்கிறார். ஆகையினால் தான் இவ்விதமான இந்த கன்வென்ஷன் ஆராதனை இங்கே நடக்கிறது. இப்பொழுதும் கர்த்தர் என்ன செய்கிறார்? அவருடைய கிரியை நடக்கும்படியாக அவருடைய சாட்சியின் மூலம் ஒவ்வொரு காரியங்களும் அறிவித்து, யாராவது நாம் நினைத்தோமா இந்த இடத்துல ஷெட்டூர் யாரும் நடக்கும் என்று? இல்லை. கர்த்தர் அந்த சாட்சிக்கு என்ன செய்கிறார்? அதான் காலங்கள் தோறும் அவிதமான அந்த புத்தியை கொடுத்து, ஞானத்தை கொடுத்து, அறிவை கொடுத்து, கிருபையை கொடுத்து அவளை செய்ய வைக்கிறார். ஆகையினால் தான் கர்த்தர் விதமாக கிரியை செய்கிறார், ஜனங்களை கொண்டு வருகிறார். நீங்க வந்துட்டு சும்மா போக எங்களுக்கு விருப்பம் கிடையாது. அதற்காக இந்த கன்வென்ஷன் நாங்கள் வைக்கவில்லை. எதற்காக வைத்திருக்கோம் என்றால், பலவிதமான பிரயாசங்கள் இருக்க கஷ்டத்தோடு இவளை செய்தோம். பல ஆட்களுடைய உதவி உண்டு, அப்படிதான் செய்தோம், எங்களால் முடியாது. ஆனால் நீங்கள் எல்லாரும் மனம் திரும்பி ரட்சிப்பை சொந்தமாக்கி ஆண்டுடைய பிள்ளையாய் மாறும்படியாக தான் இந்த ஆராதனை இங்கே வைத்திருக்கிறது. கர்த்தர் தாவீராஜா ஆண்டவரை பற்றி என்ன சொல்லுகிறார்? வாசிங்கள். கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக நிறுத்தி நோக்கி கொண்டிருக்கிறேன். கர்த்தரை எப்பொழுது எனக்கு முன்பாக நிறுத்தி நோக்கி கொண்டிருக்கிறேன். நான் அசைக்கப்படாதபடிக்கு அவர் என் வலது பாரிசத்திலே இருக்கிறார். அவர் என் வலது பாரிசத்திலே இருக்கிறார். அல்லேலூயா ஸ்தோத்திரம், அல்லேலூயா ஸ்தோத்திரம். கர்த்தர் ஒரு மனுஷன் என்ன சொல்கிறான்? கர்த்தர் என் வலது பாரிசத்திலே நிறுத்தி நோக்கி கொண்டிருக்கிறேன், அசைக்கப்பட மாட்டேன் சொல்லுகிறார். கர்த்தருடைய சாட்சியை ஐயா அப்படிதான் சொன்னார். எது வந்தாலும் அசைக்கப்பட முடியாது என்ன என்று. அவிதமான சதவாய் இந்த சபை அவிதமான கர்த்தருடைய சாட்சிகள் மூலம் காலங்கள் தோறும் அவிதமான கிரியைகளை கர்த்தர் செய்கிறார். அசைவில்லாத அந்த ஜீவிதம் யாருக்கு? மனம் திரும்பி பாவ மன்னிப்பை ரட்சிப்பை சொந்தமாக்கி பரிசுத்தமான அனுபவங்கள் அடைந்து இந்த உலகத்திலே வாழ்கிறதான ஜனங்கள் அசைவில்லாதவர்களாய் காணப்படுகிறார்கள். எபிரேயர் 12:28 வாசியுங்கள். எபிரேயர் 12:28. ஆதலால் அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகிறவர்களாகிய நாம் பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமாய் ஆராதனை செய்யும்படி கிருபையை பற்றிக்கொள்ள கடவோம். பற்றிக்கொள்ள வேண்டும். கிருபையை பற்றி கொண்டால்தான் அந்த நிலைமையில் அந்த மனுஷன் நிற்க முடியும். அதற்குத்தான் என்ன செய்கிறார் ஆண்டவர்? காலங்கள் தோறும் அந்த அப்போஸ்தலருடைய உபதேசம் கொடுக்கப்படுகிறது. அந்த அப்போஸ்தலருடைய உபதேசம் இல்லை என்றால் அந்த ஜனங்கள் நிலைநிற்க முடியாது. காரணம் என்னவென்றால் அவர்கள் கெட்டு போவார்கள், நஷ்டப்பட்டு போவார்கள், வழி விலகி போய் கொண்டிருக்கிறார்கள். அதற்குத்தான் கர்த்தர் என்ன செய்கிறார்?
அந்த காலங்கள் தோறும் அந்த சாட்சிகளை கொண்டு மனம் திரும்பின ஜனங்களுக்கு, ரட்சிக்கப்பட்டதான ஜனங்களுக்கு போதனை கொடுத்து அந்த அசைவில்லாத ராஜ்யத்தில் போய் சேரும்படியாக 1 வசனத்தை வாசியுங்கள். 12வது அதிகாரம் 1 வசனம். ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் காணப்படுகிறார்கள். மனம் திரும்பி ரட்சிப்பை சொந்தமாக்கி காணப்பட்டதான அந்த காலத்திலே காணப்பட்டதான கர்த்தருடைய ஜனங்கள் மேகம் போன்ற. பார்த்தீங்களா, நம்ம மேகம் எங்கே இருக்கு? வானத்திலே பார்க்கும்போது இருக்கிறார் அல்லவா? கடற்கரை மணல் என்று சொல்லுகிறார், வானத்தில் நட்சத்திரம் போல என்று சொல்லுகிறார், விதமான ஜனங்களை சந்திப்பேன் சொல்லுகிறார். இங்கே என்ன சொல்லுகிறார்? கர்த்தருடைய சாட்சி உண்டு என்று சொல்லுகிறார். ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்ம சூழ்ந்திருக்க பாரமான யாவற்றையும், பாரம்தான் பாவம், பாரமான அந்த யாவற்றையும், நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு, நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவம், வலதுபுறம் பார்த்தாலும் பாவம், இடதுபுறத்தும் பார்த்தாலும் பாவம், சுற்றி அந்த பாவம் மனுஷனை பிடித்து கொண்டே இருக்கிறது. ஆகையினால் அதற்குள்ளே மனுஷர்கள் அமர்ந்து போகிறார்கள். அமர்ந்து போகாமல் இருக்கும்படிதான் கர்த்தர் அந்த சாட்சிகளை கொண்டு என்ன செய்கிறார்? அதாவது சமயங்கள் அந்த ஜனங்களுக்கு சுவிசேஷத்தை கொடுக்கிறார். ஏன்? அந்த ஜனங்கள் நஷ்டப்பட்டு போகாமல் இருக்கும்படியாக, தொலைந்து போகாமல் இருக்கும்படியாக, அதற்கேற்ற அந்த சமயங்களே இவ்விதமான காரியங்களை கர்த்தர் செய்கிறார். ஆகையால் மேகம் போன்றே இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்திருக்க பாரமான யாவற்றையும், நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு, விசுவாசத்தை தொடங்குகிறவரும் முடிக்கிறவருமாயிருக்கிற இயேசுவை நோக்கி, நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடே ஓடக்கடவும். பொறுமையோடு ஓட வேண்டும். எடுத்து சாடினால் ஒன்றும் முடியாது, எடுத்து சாடினாலோ மொத்த மாதிரி செய்தாலோ முடியாது. பொறுமையோடு ஓட வேண்டும். எரேமியா தீர்க்கதரிசனம் 17வது அதிகாரம் 5வது வசனத்திலிருந்து வாசியுங்கள். எரேமியா தீர்க்கதரிசனம் 5வது அதிகாரம் 17வது வசனத்திலிருந்து 17வது அதிகாரம் 5லிருந்து வாசியுங்கள். மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து, அதுக்கு முந்தின வசனம், அப்படியே நான் உனக்கு கொடுத்த சுதந்திரத்தை நீதானே விட்டு விடுவாய். முதல்ல வாசிங்க. மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து மாம்சமானதை தன் புயபலமாக்கி கொண்டு, மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து மாம்சமானதை புஜபலமாக்கி கொண்டு, கர்த்தரை விட்டு விலகுகிற இருதயமுள்ள மனுஷன் சபிக்கப்பட்டவன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இருதயமுள்ள மனுஷன் சபிக்கப்பட்டவன். அந்த மனுஷன் எப்படிப்பட்டவன்? சபிக்கப்பட்டவனாய் இருக்கிறான். ஆகையினாலே என்ன செய்ய வேண்டும்? அவன் அந்தரவெளியில், அந்த மனுஷன் எப்படி இருக்கிறான்? அந்தரவெளியிலே கரளையாய் போன செடியை போலிருந்து. கரளையாய் போன செடி, அந்தரவெளி என்றால் மழை இல்லாமல் வனாந்தரமான அந்த இடங்களே காணப்படுது. அந்தரவெளியில் கரளையாய் போல செடிகளை போல இருந்து நன்மை வருகிறதை காணாமல் வனாந்திரத்தின் வறட்சியான இடங்களிலும் குடியில்லாத உவர் நிலத்திலும் தங்குவான். பிரயோஜனம் இல்லை. அவனுக்கு என்ன வேண்டும்? அதாவது சமயத்துக்கு அந்த செடிக்கு தண்ணீர் வேண்டும். அப்படிப்பட்டதான காரியம் இல்லாவிட்டால் அந்த செடி பட்டு போகும். அடுத்த வசனம், கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். கர்த்தரை நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் தண்ணீர் அண்டையிலே நாட்டப்பட்டதும். அவன் எப்படி தண்ணீர் அண்டையை சொல்ல காரணம் என்னவென்றால், இந்த ஆவிக்குரிய ஜனங்களுக்கு கர்த்தருடைய அந்த சுவிசேஷம் அதாவது சமயத்திலே கொடுக்க வேண்டும். யாரு? கர்த்தருடைய சாட்சிகள் தான் காரணம். அப்போஸ்தலர் அதாவது சமயத்திலே அவளுக்கு என்ன செய்ய வேண்டும்? கொடுக்க வேண்டிய புத்தி போதனை அளித்து அந்த வழியிலே அவளை நடக்க வைத்து, அப்படி காணப்படும் போது என்ன உண்டாருது?
வாசிங்கள். அவன் தண்ணீர் அண்டையிலே நாட்டப்பட்டதும், அவன் எப்படி இருக்கிறான்? தண்ணீர் அண்டையிலே நாட்டப்பட்டதும், கால்வாய் ஓரமாய் தன் வேர்களை விடுகிறதும், கால்வாய் ஓரமாய் தன் வேர்களை விடுகிறதும், உஷ்ணம் வருகிறதை காணாமல், உஷ்ணம் வருகிறதை காணாமல், இலை பச்சையாய் இருக்கிறதும், இலை பச்சையாய் இருக்கிறதும், மழை தாழ்ச்சியான வருஷத்திலும், மழை தாட்சியான வருஷத்திலும், வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிறதுமான, வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிறதுமான மரத்தை போல் இருப்பான். மரத்தை போல் இருப்பான். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஏனென்றால் அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அதாவது சமயங்களிலே அந்த கர்த்தருடைய அப்போஸ்தலருடைய அந்த உபதேசம் அந்த ஜனங்களுக்கு இல்லாவிட்டால் அந்த செடியை போல மாண்டு போவான். அந்த செடிக்கு தண்ணீர் கிடைக்கும் போது எப்படி இருக்கிறது? கால்வாய் ஓரமாய் வேறு விடுகிறதும், வறட்சி இல்லாமல், உஷ்ணத்தை காணாமல், வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிறமா இருப்பான். ஆண்டவரும் கனி கொடுப்பான். உலகத்திலே மற்ற ஜனங்களையும் கனி கொடுப்பார்கள். அவிதமான அனுபவத்தோடு காணப்படுவார்கள். 1 சங்கீதம் 3 தேவாசிகள் 1 சங்கீதம் 3 வசனம். அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு, அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு, தன் காலத்தில் தன் கனியை தந்து, தன் காலத்தில் தன் கனியை தந்து, இலையுதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். இலை உதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். அவன் செய்வதெல்லாம் வாக்கியம். ஆண்டவர் என்ன செய்வார்? வாக்கிய பண்ணுவார். சகரியா 12 10 வசனத்தை வாசிங்கள். சகரியா 12 10 வசனம். சகரியா 12 10 வசனம். நான் தாவீது குடும்பத்தார் மேலும், நான் தாவீது குடும்பத்தார் மேலும், எருசலேம் குடிகள் மேலும், தாவீது குடும்பத்தார் மேலும், எருசலேம் குடிகள் மேலும் கிருபையின் ஆவியையும், கிருபையின் ஆவியையும், விண்ணப்பங்களின் ஆவியையும் ஊற்றுவேன். விண்ணப்பங்களின் ஆவியை ஊற்றுவேன். கிருபையின் ஆவி, விண்ணப்பங்களின் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது அவர்கள் தங்களை குத்தின என்னை நோக்கி பார்த்து, என்னை குத்தின என்னை அவர்கள் நோக்கி பார்த்து, ஒருவன் தன் ஒரே பேரானவனுக்காக புலம்புகிறது போல எனக்காக புலம்பி, ஒரே குழந்தைக்காக புலம்புவர் எனக்காக புலம்பி, ஒருவன் தன் தலைச்சான் பிள்ளைக்காக துக்கிக்கிறது போல எனக்காக மனம் கசந்து துக்கிப்பார்கள். மனம் கசந்து துக்கிப்பார்கள். ஆண்டவரே என்ன செய்தார்கள்? குத்தினார்கள். நோக்கி பார்க்க வேண்டும். அந்த வசனத்தை வாசிங்கள். நான் தாவீது குடும்பத்தாரின் மேலும், நான் தாவீது குடும்பத்தார் மேலும், எருசலேம் குடிகளின் மேலும், எருசலேம் குடிகள் மேலும் கிருபையின் ஆவியையும், கிருபையின் ஆவியையும், விண்ணப்பங்களின் ஆவியையும் ஊற்றுவேன். விண்ணப்பங்களின் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது அவர்கள் தங்கள் குத்தின என்னை நோக்கி பார்த்து, ஆண்டவரை என்ன செய்தார்? குத்தினார்கள். சிலுவையில் இருக்கும்போது அவர் ஈட்டி எடுத்து குத்தினார். நோக்கி பார்ப்பார்கள். பார்த்து கண்ணீர் விட்டு மனம் கசந்து அழுவார்கள். ஒருவன் தன் ஒரே பேரனுக்காக புலம்புறது போல எனக்காக புலம்பி, புலம்புறது போல எனக்காக புலம்பி, ஒருவன் தன் தலைச்சான் பிள்ளைக்காக துக்கிக்கிறது போல எனக்காக மனம் கசந்து துக்கிப்பார்கள். மனம் கசந்து துக்கிப்பார்கள். அப்படி காணப்பட்டால் தான் விடுதலை உண்டு. அப்படி காணப்பட்டால் விடுதலை உண்டு. மனம் கசருகிறதா? அழுகை வருகிறதா? கண்ணீர் வருகிறதா? ஜெபம் வருகிறதா என்று பார்க்க வேண்டும். மனம் கசந்து அழ வேண்டும். எனக்காக என்னுடைய ஆண்டவர் இதுவா பாடுபட்டாரே, சிலுவையிலே துடி துடிக்க அகோர வேதனையோடு பாடுபட்டாரே, எனக்காக அவர் எவ்வளவாய் பாடுபட்டார். சில முள்கிரியிடம் சூட்டப்பட்டவராக, விழாவிலே குத்தப்பட்டவராக, கால்கரங்களை ஆணிகடாப்பட்டவராக, முதுகெல்லாம் உளுடைய பறச்சால் போல் உளப்பட்டவராக எனக்காக பாடுபட்டாரே என்று மனம் கசந்து அழுகிறார்கள். 12 13 வசனத்தை வாசிங்கள். தேசம் புலம்பிக் கொண்டிருக்கும், தேசம் புலம்பிக் கொண்டிருக்கும். ஒவ்வொரு வம்சமும் தனித்தனியாக புலம்பும், ஒவ்வொரு மனுஷனும் தனித்தனியாக புலம்பும். தாவீது குடும்பத்தார் தனியையும், தாவீது குடும்பத்தார் தனியையும், அவருடைய ஸ்திரீகள் தனியையும், அவருடைய ஸ்திரீகள் தனியையும், நாத்தான் குடும்பத்தார் தனியையும், நாத்தான் குடும்பத்தார் தனியையும், அவருடைய ஸ்திரீகள் தனியையும், அவருடைய ஸ்திரீகள் தனியையும், லேவி குடும்பத்தார் தனியையும், லேவி குடும்பத்தார் தனியையும், அவருடைய ஸ்திரீகள் தனியையும், அவருடைய ஸ்திரீகள் தனியையும், சீமோயி குடும்பத்தார் தனியையும், சீமேயி குடும்பத்தார் தனியையும், அவர் ஸ்திரீகள் தனியையும், அவருடைய ஸ்திரீகள் தனியையும், மற்றுமுள்ளதான சகல குடும்பங்களிலும், மற்றுமுள்ளதான சகல குடும்பங்களிலும், ஒவ்வொரு குடும்பத்தின் மனுஷர் தனித்தனியையும் அவருடைய ஸ்திரீகள் தனித்தனியும் புலம்புவார்கள். ஆண்டுடைய விடுதலை விதமாக தான் சொந்தமாக்குறார்கள்.
அப்பொழுது அவருடைய கிருபையின் ஆவி, விண்ணப்பத்தின் ஆவியை ஊற்றுகிறார். இந்த உலகத்திலே ஆண்டவர் பிரியமாக மனுஷன் ஜீவிக்க வேண்டும் என்றால் கர்த்தருடைய கிருபை வேண்டும். அதான் முதலாவது வாசித்தவத்தில் என்ன வாசித்தோம்? மனம் திரும்பி பாவ மன்னிப்புக்காக ஒவ்வொருவரும் என்ன செய்யும்? ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்பொழுது பரிசுத்தமாக ஜீவிக்கக்கூடியதான வரம் கிடைக்கும். அந்த வரம் இல்லாவிட்டால் இந்த உலகத்திலே ஆண்டவர் பிரியமாக ஜீவிக்க முடியாது. பாவத்திலிருந்து விடுதலை கிடைக்காது. பரிசுத்தமாக ஜீவிக்க முடியாது. அதற்கு அவிதமாக காணப்படதான் பரிசுத்தமாக ஜீவிக்கத்தான் கர்த்தர் என்ன செய்கிறார்? அதாவது காலங்களிலே அவருடைய சாட்சிகளை எழுப்பி அந்த ஜனங்களுக்கு அதாவது சமயங்களே புத்தி போதனை கொடுத்து இவ்விதமாக ஜீவிக்க வேண்டும், இவ்விதமாக நடக்க வேண்டும், நீ வழி விலகி போகக்கூடாது என்று புத்தி போதனை அளிக்கிறார்கள். இன்றைய ஜனங்கள் விசுவாசிக்கிறார்களா? ஏற்றுக்கொள்ளுகிறார்களா? கர்த்தருடைய சாட்சிகள் எவ்விதமாக இந்த உலகத்தில் எவ்வளவு பாடுபட்டார்கள் என்பதை நாம் வாசித்து பார்க்கும்போது ஆண்டுடைய வேத புத்தகத்திலே தெளிவாக எல்லாம் இருக்கிறது. அப்போஸ்தலர்கள் 20ஆம் அதிகாரம் 19-20 வசனத்தை வாசியுங்கள். அப்போஸ்தலர்கள் 20ஆம் அதிகாரம் 19-20 வசனம். வெகு மனத்தாழ்மையோடும் பவுல் அப்போஸ்தலன் என்ன சொல்லுகிறார்? இந்த உலகத்திலே அவர் ராஜ குடும்பத்திலே பிறந்தவர், விசேஷமான சாட்சி. ஒரு காலத்திலே ஆண்டவர் பிரியமில்லாத காரியங்களை செய்தார். ஆண்டவர் அவரை சந்தித்தார், ரட்சித்தார். அதற்கு பிறகு ஆண்டவருக்காக பாடுபடுகிறார். வாசியுங்கள். வெகு மனத்தாழ்மையோடும் கர்த்தருடைய சாட்சிகள் எவ்விதமாக அவிதமான மனத்தாழ்மை நமக்கு வருகிறதா என்று ஒவ்வொருவரும் சிந்தித்து பார்க்க வேண்டும். வெகு மனத்தாழ்மையோடும் மிகுந்த கண்ணீரோடும். மிகுந்த கண்ணீர். நம் மனத்தாழ்மை மாத்திரமல்ல, கண்ணீர். ஏன் கண்ணீர் விடுகிறார்கள்? இந்த ஜனங்கள் ஆண்டவரை அறிய வேண்டுமே, விசுவாசிக்க வேண்டுமே, அவருடைய பிள்ளையாய் மாற வேண்டுமே. இல்லாவிட்டால் நியாய தீர்ப்பு உண்டு, நரகம் உண்டு, தப்பித்துக் கொள்ள முடியாது என்று அதற்காக வெகு மனத்தாழ்மையோடும் கண்ணீரோடும் யூதருடைய தீமையான யோசனைகளால் எனக்கு நேரிட்ட சோதனைகளோடும் ஆண்டவரை பற்றி பிரசங்கம் பண்ணினார். அப்பொழுது என்ன செய்தார்கள்? யூதருடைய தீமையான காரியங்கள், பலவிதமான காரியங்கள் கொடுத்தார். கொலை செய்ய பார்த்தார்கள், முடிவிலே கொலைதான் செய்தார்கள். ஆனால் அவருடைய ஊழியத்தை அவர் செய்து முடித்துத்தான் அவ்விதமாக காணப்பட்டார். அந்த வசனத்தை வாசியுங்கள். வெகு மனத்தாழ்மையோடும் மிகுந்த கண்ணீரோடும் யூதருடைய தீமையான யோசனைகளால் எனக்கு நேரிட்ட சோதனைகளோடும். பாருங்கள், நேரிட்ட சோதனை. கர்த்தருடைய சாட்சிகளுக்கு அப்படிப்பட்டதான காரியங்கள் உண்டு. பலவிதமான நெருக்கங்கள் உண்டு, பல பிரயாசம் உண்டு, பலவிதமான காரியங்கள் உண்டு. கண்ணீருடைய உங்களுக்கு தெரியுமா? கர்த்தருடைய சாட்சிகள் கண்ணீருடைய தெரியுமா? பசிவட்டுனவருக்கு தெரிகிறதா? தெரியாது. சொல்லுவார்கள், என்னுடைய காரியத்திற்காக ஜெபம் பண்ணு, ஆமான்னு சொல்லுவார். ஆனால் அவர்களுக்கு ஜெபம் பண்ணுவார்கள், இவள் போய் அதோட முடிஞ்சாச்சு. இப்படி தான் இன்றைக்கி நடந்து கொண்டு இருக்கிறது. கர்த்தருடைய சாட்சிகள் எவ்விதமாக வசிகள்? எனக்கு நேரிட்ட சோதனையோடும் நான் கர்த்தரை சேவித்தேன். நேரிட்ட சோதனையோடும் தான் கர்த்தரை சேவித்தார். சும்மா இல்லை, அவர் சொகுசாக உலகத்தில் ஜீவிக்கவில்லை. நேரிட்ட சோதனையோடு கர்த்தரை சேவித்தார். பிரயோஜனமானவைகளில் ஒன்றையும் நான் உங்களுக்கு மறைத்து வைக்காமல் வெளியரங்கமாக வீடுகள் தோறும் உங்களுக்கு பிரசங்கித்து வீடுகள் தோறும் பிரசங்கம் பண்ணினார்கள். கர்த்தருடைய சாட்சிகளை பாருங்கள். வீடுகள் தோறும் பிரசங்கம் பண்ணினார்கள், உபதேசம் பண்ணினார்கள். தேவனிடத்திற்கு மனம் திரும்புவதை குறித்தும். அவள் எதற்காக? தேவனிடத்தில் மனம் திரும்ப வேண்டும், மனம் திரும்புவதற்காகவும். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பதை குறித்தும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நீங்கள் விசுவாசிக்க வேண்டும் என்பதை குறித்தும் நான் யூதருக்கும் கிரேக்கருக்கும் சாட்சியாக அறிவித்தேன். யூதருக்கும் கிரேக்கருக்கும் சாட்சியாக அறிவித்தேன். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். யூதருக்கும் கிரேக்கருக்கும் சாட்சியாக அறிவித்தார்கள். அந்த சாட்சியை நாம் விசுவாசிக்க வேண்டும். அந்த சாட்சியை என்ன செய்ய வேண்டும்? விசுவாசிக்க வேண்டும். 21-31 வசனத்தை வாசியுங்கள். 21-31. தேவனிடத்திற்கு மனம் திரும்புவதை குறித்தும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பதை குறித்தும் நான் யூதருக்கும் கிரேக்கருக்கும் சாட்சியாக அறிவித்தேன். 31. ஆனபடியால் நான் 3 வருஷ காலமாய் என்ன சொல்லுற? ஆனபடியால் நான் 3 வருஷ காலமாய் இரவும் பகலும் கண்ணீரோடு. பாருங்கள், கர்த்தருடைய சாட்சிகளை நிசாரமா நினைப்பார்கள். இரவும் பகலும் கண்ணீரோடு ஆண்டவரத்தில் உண்ண. எதற்கு தெரியுமா? நாம் எல்லாரும் ஆசீர்வதிக்கப்பட,
உலகத்திலே ஜனங்கள் ஆண்டவரை அறிய அவருடைய பிள்ளைகளாக ஜனங்கள் மாறும்படியாக என்ன செய்தார்கள்? இரவும் பகலும் கண்ணீரோடு. வாசிங்கள் அந்த வசனத்தை. ஆனபடியால் நான் 3 வருஷ காலமாய் இரவும் பகலும் கண்ணீரோடு இடைவிடாமல் அவனவனுக்கு புத்தி சொல்லி கொண்டு வந்ததை நினைத்து விழித்திருக்க வேண்டும். சும்மா இருக்கக்கூடாது, சும்மா எப்படியோ காணப்படக்கூடாது, விழித்திருக்க வேண்டும். அவர் சொன்னதான அந்த காரியத்தை நினைத்து எப்போது நாம் நினைக்க வேண்டும். நினைத்து என்ன செய்ய வேண்டும்? விழித்திருங்கள் என்று சொல்லுகிறார். விழித்திருக்க வேண்டும். அப்போஸ்தலர் 22 வசனத்தை வாசியுங்கள். அப்போஸ்தலர் 22 14. அப்பொழுது அவன், நம்முடைய முன்னோர்களின் தேவனுடைய திருவுளத்தை நீ அறியவும். பவுல் அப்போஸ்தலரை ஆண்டவர் எவ்விதமாக முன்னே தீர்மானித்திருக்கிறார். கர்த்தருடைய சாட்சிகள் அப்படிதான். கர்த்தருடைய சாட்சிகளை முன்னே தீர்மானிக்கப்பட்டதுதான். வாசிங்கள். நீதிபரரை தரிசிக்கவும். அந்த வசனத்தை வாசிங்க. அப்பொழுது அவன் நம்முடைய முன்னோர்களின் தேவனுடைய திருவுளத்தை நீ அறியவும். நம்முடைய முன்னோர்களின் திருவுளத்தை நீ அறியவும். நீதிபரரை தரிசிக்கவும். நீதிபரரை தரிசிக்கவும். அவருடைய திருவாய் மொழியை கேட்கவும். அவர் உன்னை முன்னமே தெரிந்து கொண்டார். அதான் கர்த்தருடைய சாட்சிகள். அதுதான் கர்த்தருடைய சாட்சிகள். முன்னமே தெரிந்து கொள்ளுகிறார்கள். ஆண்டவர் என்ன செய்கிறார்? முன்னமே தெரிந்து கொள்ளுகிறார். அந்த மனுஷன் உலகத்திலே பிறந்த பிறகு பலவிதமான கஷ்டங்கள் பிரயாசங்கள் அனுபவிக்க வேண்டி வருகிறது. இன்னும் அந்த ஊழியக்காரனுடைய அனுபவம் எப்போதும் கண்ணீர் தான், எப்போதும் பசிதான், எப்போதும் பிரயாசம்தான், எப்போதும் கவலைதான். இவ்விதமாக தான் இந்த உலகத்திலே கர்த்தருடைய சாட்சிகள் ஊழியம் செய்தால் இந்த சபையிலே அப்படிதான். நம்முடைய ஐயா அவர்கள் ஆகையினால்தான் கர்த்தர் என்ன செய்கிறார்? கிரியை செய்கிறார். ஜனங்கள் ஆண்டவரை அறிய இடம் உண்டாருது. அப்போஸ்தலர் 26 23-18 வசனத்தை வாசிங்கள். தீர்க்கதரிசிகளும் மோசேயும் முன்னமே சொல்லியிருந்தபடியே கிறிஸ்து பாடுபட வேண்டியதென்றும். இதுதான் பிரசங்கம். அந்த பிரசங்களுடைய அடிப்படையான காரியம் இதுதான். வாசிங்கள். கிறிஸ்து பாடுபட வேண்டியதென்றும். கிறிஸ்து பாடுபட வேண்டியதென்றும். மரித்தோர் உயிர்த்தெழுதல் அவர் முதல்வராகி சுய ஜனங்களுக்கும் அந்நிய ஜனங்களுக்கும் ஒளியை வெளிப்படுத்துகிறவர் என்றும் சொல்லுகிறதே அன்றி. ஒளியை வெளிப்படுத்த சொல்லுகிறதே அன்றி வேற ஒன்று சொல்லல என்று சொல்லுகிறார். அங்கே பயங்கரமான காரியங்கள் ஏற்படுது. அவர்களை சதி செய்கிறார்கள். அதை சொல்லும் போது என்ன உண்டாவது? உலகம் எதிர்க்கிறது. உலகம் பயங்கரமான காரியங்களை செய்ய வைக்கிறது, பயங்கரமான காரியங்களை நடப்பிக்கிறது. பல கஷ்டத்தோடு தான் கர்த்தருடைய சாட்சிகள் இந்த உலகத்தில் ஊழியம் செய்தார்கள். இன்றைக்கு இருக்கிற மாதிரி அல்ல. அதைத்தான் ஐயா அவர்கள் சொன்னீங்க. அவர்கள் என்னை பற்றும் விசுவாசத்தினாலே. அவள் என்னை பற்றும் விசுவாசத்தினாலே பாவ மன்னிப்பையும், பாவத்திலிருந்து மன்னிப்பை பெற வேண்டும். பாவ மன்னிப்பையும் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களுக்குரிய சுதந்திரம் ஒன்று இருக்கிறது. பரிசுத்தமாக்கப்பட்டவர்களுக்குரிய சுதந்திரத்தையும் பெற்றுக்கொள்ளும்படியாக. பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள் சுதந்திரம் எங்கே இருக்கிறது? கொலோசியர் 1:12-13 வசனத்தை வாசிங்கள். கொலோசியர்கள் 1:12-13 வசனம். ஒளியிலுள்ள பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்தில் பங்கடைவதற்கு நம்மை தகுதியுள்ளவரும் ஆக்கின இருளின் அதிகாரத்திலிருந்து நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு, நம்முடைய அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு உட்படுத்தினவருமாயிருக்கிற பிதாவை ஸ்தோத்திரிக்கிறோம். அவள் யாரு? பரிசுத்தவான்கள். அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்கு ஏற்றவர்களாக இந்த உலகத்தில் ஜீவிக்கிறார்கள். 12 வசனத்தை வாசிங்கள். ஒளியிலுள்ள பரிசுத்தவான்களுடைய சுதந்திரம் ஒன்று இருக்கிறது. அங்கே நாம் போய் சேர வேண்டும். சுதந்திரத்தில் பங்குள்ளவர்களாக நாம் காணப்பட வேண்டும்.
நம்மை தகுதியுள்ளவர்களும் ஆக்கினவரும் நம்மை தகுதியுள்ளவர்களும் ஆக்கின அவரும் இருளின் அதிகாரத்தினின்று நம்மை விடுதலையாக்கி இருளின் அதிகாரத்தில் நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாருடைய ராஜ்யத்திற்கு உட்படுத்தினவருமாயிருக்கிற பிதாவை ஸ்தோத்திரிக்கிறோம். இனி அப்போஸ்தலர் வாசித்தது 18ஆம் வசனத்தை வாசியுங்கள். அவர்கள் என்னை பற்றும் விசுவாசத்தினாலே பாவ மன்னிப்பையும் பாவத்திலிருந்து மன்னிப்பு வேண்டும், பாவ மன்னிப்பையும் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களுக்குரிய சுதந்திரத்தையும் பெற்றுக்கொள்ளும்படியாக அவர்கள் இருளை விட்டு ஒளியினிடத்திற்கும் அவர்கள் என்ன செய்ய வேண்டும்? சாட்சிகள் மூலம் தான் இவ்விதமாக கர்த்தர் கிரியை செய்கிறார். இருளை விட்டு ஒளியினிடத்திற்கும் சாத்தானுடைய அதிகாரத்தை விட்டு தேவனிடத்திற்கும் திரும்பும் படிக்க. பாருங்கள், சாத்தானுக்கு ஒரு அதிகாரம் இருக்கிறது, அதற்குள்ளே மனுஷன் அகப்படுகிறார். அதை விட்டு இவன் என்ன செய்ய வேண்டும்? ஒளியினிடத்திற்கு வர வேண்டும். திரும்படிக்கு நீ அவருடைய கண்களை திறக்கும் பொருட்டு இப்பொழுது உன்னை அவரிடத்திற்கு அனுப்புகிறேன் என்றார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்போஸ்தலர் உபதேசம் அஸ்திவாரமே, தப்பிதமே இல்லை இயேசு கர்த்தர் வசனமே. அப்போஸ்தலர் உபதேசம் அஸ்திவாரமே, தப்பிதமே இல்லை இயேசு கர்த்தர் வசனமே. ஸ்தோத்திரம், அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இந்த கண்கள் எங்கிருந்து அடைபட்டது? ஆதியிலே காணப்பட்டதான ஆதாமுக்கு ஏவாளுக்கு ஆண்டவர் மகிமையான கண்ணை கொடுத்தார். ஆதியாக 3ஆம் அதிகாரம் 5, 6, 7 வசனத்தை வாசியுங்கள். நீங்கள் இதை புசிக்கும் நாளிலே உங்கள் கண்கள் திறக்கப்படும் என்றும் நீங்கள் நன்மை தீமை அறிந்து தேவர்களைப் போல இருப்பீர்கள் என்றும் தேவன் அறிவார் என்றது இவ்விதமாக சொல்லுகிறார். அப்பொழுது ஸ்திரீயானவள் அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும் புத்தியை தெளிவிக்கிறதற்கு இச்சிக்கப்படத்தக்க விருட்சமாய் இருக்கிறது என்று கண்டு அதன் கனியை பறித்து புசித்து தன் புருஷனுக்கு கொடுத்தாள். அவனும் புசித்தான். அப்பொழுது கண்கள் திறக்கப்பட்டது. பிறகு என்ன? அத்தியலை பறித்து தைத்து கொண்டார்கள். அத்தியலை பறித்து அரைக்கச்சியாக தரித்து கொண்டு காணப்படுகிறார்கள். அவருடைய கண்கள் எல்லாம் இனி என்ன செய்ய வேண்டும்? பரிசுத்தமான கண் அடைக்கப்பட்டு பாவ கண்ணு திறந்தது. அது இனி என்ன செய்ய வேண்டும்? வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் 5, 6 வசனத்தை வாசியுங்கள். 5, 6, 18 வசனம். ஜெயம் கொள்கிறவன் அவனோ அவனுக்கு வெண் வஸ்திரம் தரிப்பிக்கப்படும். ஜீவ புஸ்தகத்திலிருந்து அவருடைய நாமத்தை நான் கிறுக்கி போடாமல் என் பிதா முன்பாகவும் அவருடைய தூதர் முன்பாகவும் அவன் நாமத்தை அறிக்கையிடுவேன். 18ஆம் வசனம். நீ ஐஸ்வர்யம் உள்ளவனாகும்படிக்கு நெருப்பிலே
பாவ கிரியைகள் எல்லாம் நீங்கி நெருப்பிலே போடப்பட்ட புடமிடப்பட்ட பொன்னையும் உன் நிர்வாணமாகிய அவலட்சணம் தோன்றாதபடிக்கு இனி என்ன அரைக்கச்சே உடுத்துக்கிட்டே முழுக்கச்சையாக வேண்டும். ஆவிக்குரியதான அந்த வஸ்திரம் உடுக்க வேண்டும். அதான் சொல்லுகிறது. உன் நிர்வாணமாகிய அவலட்சணம் தோன்றாதபடிக்கு நீ உடுத்திக் கொள்வதற்கு வெண் வஸ்திரங்களையும் என்னிடத்திலே வாங்கிக் கொள்ளவும் நீ பார்வை அடையும்படிக்கு உன் கண்களுக்கு கலிக்கம் போடவும் வேண்டும் என்று உனக்கு ஆலோசனை சொல்லுகிறேன். ஆலோசனை சொல்லுகிறார். அல்லேலூயா. எனக்கு கொடுக்கப்பட்ட சமயம் முடிந்தது, கொஞ்சம் நேரம் கூட ஆயிற்று. கேட்டதான சுவிசேஷத்தை விசுவாசித்து ஆண்டவரை நோக்கி ஜெபம் பண்ணுங்கள். இன்னைக்கு கர்த்தருடைய சாட்சி இனி உள்ள காரியங்களை பேசுவார். நான் முடிக்கிறேன். ஆமென்.